ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு மீன் எந்த வயசுலேருந்து கொடுக்கலாம், அதை எப்படியெல்லாம் கொடுக்கலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சாலிட் ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண டேஸ்லேருந்தே மீன் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதாவது 6 மாதத்துலேருந்தே கொடுக்கலான்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னோடய குழந்தைக்குமே அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நான் என்னோடய ஸ்டோரி நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன், என்னாச்சு, அவன் எப்படி சாப்பிட்டா அப்படின்றத. இப்போது குழந்தைக்கு 6 மாதத்துலேருந்தே கொடுக்கலான்னு சொல்லியாச்சு. கொடுக்குற மீனும் பார்த்து கொடுக்கணும். எல்லா மீனும் குழந்தைக்கு ஒத்துக்குன்னு சொல்ல முடியாது. சில மீன் குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்தும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, முதல்ல குழந்தைங்களுக்கு மீன் கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள். அது அவங்களுக்கு அலர்ஜி கொடுக்குதா, அலர்ஜி மீன்ஸ் வாயில் ஏதாவது வீக்கமாக இருக்கா, இல்லை வாமிட் பண்ணிகிட்டே இருக்காங்களா, இல்லை வயிறு வலியால் அழறாங்களா, இல்லை ஸ்கின்னில் ஏதாவது தடிப்பாக இருக்கா, இதெல்லாமே அலர்ஜிக்கான சிம்டம்ஸ். இந்த மாதிரி இருக்கா, செட் ஆகுதான்னு பாருங்கள். இப்படி எந்த அலர்ஜியும் இல்லைன்னா உங்கள் குழந்தைக்கு மீன் ஒத்துக்குச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்புறம் போக போக நீங்கள் குவான்டிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொடுக்குற மீன் பார்த்திங்கன்னா சால்மன் ஃபிஷ் தான் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நமக்கு ரெகுலராக நம்ம சைட்லாம் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா சங்கரா மீன், அப்புறம் கார மீன், இந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மீன்லாம் கொடுக்கலாம். அதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த மாதிரி உங்ககிட்ட கிடைக்கிற மீன் நீங்கள் கொடுங்க. ரொம்ப முள் இல்லாத மீனாக பார்த்து கொடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு முள் மட்டும் தொண்டையில் மாட்டிக்கிச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம், அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இப்போ எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வேக வச்சு நம்ம கஞ்சி பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க. இல்லை வீட்டில் செஞ்சு சாதமாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதில் குழம்புல போட்ட மீன் தான் நீங்கள் எப்பவுமே கொடுக்கணும். வறுத்த மீன், அந்த ஃப்ரை பண்ண மீன் எதுவுமே கொடுக்காதீங்க. குழம்புல போட்டு கொதிக்க வச்ச மீன் இருக்கும் இல்லையா, அந்த மீன் எடுத்து முள் இல்லாமல் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க, அந்த சதப்பகுதியை மட்டும். அதை நீங்கள் சாதத்தோடு போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். உங்கள் குழந்தை நல்லா சாதம் மென்று சாப்பிடுவாங்க அப்படின்னா கையாலே பிசைஞ்சு முள் இல்லாமல் கூட சாதம் போட்டு பிசைஞ்சு ஊட்டி விடுங்க. ஆனால் பல்லு இல்லாதனால மென்று சாப்பிட முடியாது அப்படின்னா சாதம் போட்டு மீன் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி ஸ்மூத்தாக ஊட்டி விடலாம். அப்படியும் இல்லைன்னா காய்கறி நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ கேரட்டு, பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வேக வச்சு குக்கரில் வேக வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் குழம்புல போட்ட மீன் இருக்கும் இல்லையா, அது தனியாக எடுத்து முள் இல்லாமல் சதப்பகுதி மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த காய்கறி வேக வச்சோம் இல்லையா, அதோட அந்த மீனை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி அந்த பியூரி மாதிரி கூட நீங்கள் ஊட்டி விடலாம். நீங்கள் மீன் கொடுக்கும்போது மனசில் வச்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு அலர்ஜி இல்லாமல் இருக்கணும். அதை செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. மீனை எப்போ கொடுக்கலான்னா, நீங்கள் காலையில் டைமில் கொடுக்கலாம், இல்லை மதிய டைமில் கொடுக்கலாம். நைட்டுக்கெலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குறதா இருந்தால் நைட்டில் கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் ஆகுதுன்னு தெரியாமல் போயிடும். இப்போ நீங்கள் காலையில் கொடுத்தீங்கன்னா அது நல்லா டைஜஸ்ட் ஆகி அவங்களுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது தெரியுதான்னு நமக்கு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். அதனால் எந்த ஒரு ஃபுட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் மார்னிங் அப்படி கொடுத்து பழக்கப்படுத்துங்க. என்னோடய குழந்தைக்கு 3 வயசு ஆகுது. அவனுக்கு நான் மீன் ரொம்ப நல்லா சாப்பிடுவான். ஸோ அவனுக்காக நான் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3:30 மணி போல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பிளேட்டில் கொஞ்சம் மீன் எடுத்து போட்டிருக்கேன். அது முள் இல்லாமல் நான் எடுத்து அவனுக்கு கொடுப்பேன். அது கூடவே ஒரு முட்டையும் வேக வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் இதெல்லாம் சேர்த்து அவனுக்கு ஒரு ஸ்நாக் டைம் மாதிரி நான் அவனுக்கு ஊட்டி விட்டுட்டேன். ஸோ அதான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மீன் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் என்னோடய குழந்தைக்கு 8 மாதத்துலேருந்து மீன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவன் 6-7 மாதத்துலாம் மீன்லாம் சாப்பிடல, அவாய்ட் பண்ணிட்டான். சரி நானும் விட்டுட்டேன், ஃபோர்ஸ் பண்ணல. அப்புறம் தான் போக போக மீன் முதல்ல மீன் கொடுக்கும்போது வெறும் மீன் மட்டும் கொடுத்து பார்த்தேன். அது அவனுக்கு செட் ஆகிடுச்சு. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் கொடுத்தேன், செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா போக போக குவான்டிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணி அப்புறம் சாதத்தோடு பிசைஞ்சு ஊட்டுறது, அப்புறம் வேக வச்சு காய்கறிகளோட பிசைஞ்சு ஊட்டுறது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கும்போது நல்லா மீன் சாப்பிட்டா அவனுக்கும் மீன் செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்க. நான் உங்கள் டவுட்டை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை வேறு ஒரு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய்.